நாளை இனிய நாளாக்கி தந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை முன்னிறுத்தி இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம சிறப்பு கௌரவ விருந்தினர்களே, குழந்தைகளே, தாய்மாரே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மதிய வணக்கம். நேரம் 12 மணி. பெருங்குடல சிறுகுடல் சுகமா என்று கேட்கின்ற நேரம். பசி வந்தால் 10 இல்ல 11 பறக்கிற நேரம். இந்த நேரத்திலே சொற்பொழிவு. வள்ளுவர் அழகாக சொன்னார், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். ஆகவே செவிக்கு உணவு இருந்தால் பசிக்காது. அந்த வகையிலே இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய அனுசரணையோடு வெங்கல செட்டிகுளம் நடாத்துகின்ற தெய்வீக கிராம நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். உண்மையாகவே உலகில் உள்ள சமயங்களிலே அடிப்படைவாதம் இன்னும் மாறாது பேணப்படுகின்ற சமயம் இந்து சமயம் என்றுதான் சொல்லலாம். ஏனைய மதங்களுக்கு எல்லாம் பண்பாட்டை, கலாசாரத்தை, வாழுகின்ற வழிமுறையை கற்பித்தது இந்த இந்து மதம் என்றால் வியப்பில்லை. ஏனென்றால் அன்பு என்பதனை இறைவனாக கண்ட ஒரே ஒரு மதம் எங்களுடைய மதம். அன்பும் சிவமும் இரண்டு இல்லை, ரெண்டுமே ஒன்றுதான். அன்பு இருந்தால்தான் ஆன்மீகம் பிறக்கும். தேவை ஒன்று கருதாது பணி செய்கின்ற சமூகம் இந்த அறநெறி ஆசிரிய சமூகம். ஆணி வேராக இருக்கின்ற எங்களுடைய சமுதாயத்தின் ஆணி வேராக இருக்கின்றவர்கள் இவர்கள். இதைத்தான் நான் சொல்லலாம். இன்றைய காலகட்டத்திலே தவிகட்டு தத்தளித்து திரிகின்றோம். நாம் எல்லாம் ஃபேஷனபிள் லைஃபா போச்சு. கதைக்கிறது அரவாசி தமிழ், அரவாசி இங்கிலீஷ். விவகாரம் என்றால் என்னென்று தெரியாது, கோயிலிலே என்னென்ன கிரியைகள் நடக்கின்றன என்று தெரியாது, ஏன் தோரணம் கட்டுகிறோம் என்று தெரியாது, ஏன் வாழை கட்டுகிறோம் என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்து சமயம் இஸ் ஈக்குவல் டு விஞ்ஞானம். இந்து சமயம்தான் விஞ்ஞானம். இன்றைக்கு எத்தனையோ விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்தார்கள், இதை கண்டுபிடித்தார்கள், இதையும் அதையும் கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். இது எல்லாவற்றையும் ஏற்கனவே எங்களுடைய மதம் கண்டுபிடித்து விட்டது. இன்றைக்கு நாங்கள் உதவி பிரதேச செயலாளர் சொன்னது போல பழமையை எண்ணி பார்க்கிறோம். இடக்கிட இப்படி விழாக்களை வச்சு வேட்டி உடுக்கிறது எப்படி, சாரி உடுக்கிறது எப்படி, பஞ்சாபி உடுக்கிறது எப்படி, ஜீன்ஸ் போடுறது எப்படி, இப்படி எல்லாம் நாங்கள் பிராக்டிகலி திங்கிங். இவற்றை எல்லாமே எங்களுடைய சமயம் சொல்லிவிட்டது. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்வாங்கு வாழுவதற்கு, பண்பாக வாழுவதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. அன்பு ஒவ்வொருவருடைய மனத்திலும் இருக்க வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். பிள்ளைகளே, இந்த பாரதியார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் பிள்ளைகளுக்காக. என்ன பாட்டு? உங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் பாட்டுங்க தெரியுது. ஓடி விளையாடு தாத்தான்னு ஒரு பாட்டு, இப்ப வாப்பான்னு ஒரு பாட்டு. அதுல உயிர்களிடத்து
என்று பாடியிருக்கிறார். பாலை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழன் அடி பாப்பா. அடுத்த வரிய சொல்லுங்க பாப்போம். அதங்க புத்தகத்துல பார்த்தா சொல்லலாம். என்ன எத்தி திருடும் அந்த காக்கை கொத்தி திருடும் அந்த கோழி. பாத்தீங்களா, சாதாரணமாக இருக்கின்ற உயிர்களிடத்திலே அன்பு வையுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த அன்பினுடைய அடிப்படை தான் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய தூரநோக்கம். அன்பு முதிருமாக இருந்தால் அறம் தண்டபாட்டில வரும். இன்னைக்கு அறம் இல்லாதது போனதற்கு என்ன காரணம் என்றால் அன்பு இல்லை என்பதுதான் காரணம். வீட்டிலேயே போட்டி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில போட்டி, அப்பாவுக்கும் பக்கத்து வீட்டு அன்னிக்கும் இடையில போட்டி, பிள்ளைகளுக்கும் இடையில போட்டி. இப்படி போட்டியினுடைய மனப்பான்மையினாலே அன்பு அற்று விட்டது. திருவள்ளுவ பெருமான், உங்களுக்கு எல்லாம் திருவள்ளுவரே தெரியும். எப்படி இருப்பார் திருவள்ளுவர்? பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். எப்படி இருப்பார் திருவள்ளுவர்? தாடி வச்சிருப்பார், ஒரு ஒன்றும் வச்சிருக்க மாட்டார், ஏடும் எழுத்தாணியும் வச்சிருப்பார். என்ன திருவள்ளுவர் என்ன செய்தார் என்றால், ஒரு கடும் கோடை நேரத்தில், இப்படி வெயில் அடிக்கிற நேரத்தில் இந்த ஒரு மணல் பாதையால போய் கொண்டிருக்கு. எந்த பாதையால போய் கொண்டிருக்கு? காலில சாண்டில்ஸும் இல்ல, செருப்பும் இல்ல, ஷூவும் இல்லை. கேட்கிற திருவள்ளுவர் காலத்தில் இதெல்லாம் இருந்தது உண்டு, இருந்திருக்கலாம். இப்ப நீங்கள் எல்லாம் விதவிதமா காலில் போடுறீங்க. திருவள்ளுவர் காலில் ஒண்ணுமே இல்லை. நட்டு வெயில் சும்மா கத 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 கதாண்டு கொதிக்குது. எது கொதிக்குது? வெயில, மணல், கால் கொதிக்குதான். அது சரி, நாங்கள் போய் கல்லுக்கு காலால் அடிச்சு போட்டு கல்லடிச்சுட்டு தானே சொல்றோம். கல்லு கொண்டு ஓடி வந்து அடிச்சது. நீங்களே காலால் அடிச்ச கல்லுக்கு கல் அடிச்சது, அது மாதிரி தான். அப்ப கொது கொதண்டு கொதிக்குது. இப்ப வள்ளுவர் பெருமான் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய கால் எல்லாம் அப்படியே பொக்களிச்சு. அப்படி அவர் நடந்து போகிற நேரத்தில் அந்த மணலில ஒரு புழு கிடந்து துட்டிச்சு கொண்டு இருக்குது. எது கிட்டாந்து துட்டிச்சு கொண்டு இருக்குது? ஏண்டா துடிக்குது? வெரி குட், கிடைக்காது. வெயில் வைக்க என்ன உடனே பார்த்தார். யாரு? வள்ளுவர். பார்த்துட்டு யோசிச்சார், இந்த வெயிலுக்கு அம்பிட்ட இந்த புழு இப்படி துடிக்குதே, இது போலதானே ஒரு அறம் இல்லாதவன் கடைசி காலத்திலே துடிப்பான் என்று எண்ணி ஒரு குறள் எழுதினார். என்ன குறள் சொல்லுங்க பாப்போம். அரஞ்செய்ய இரும்பு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இதுதான் குறள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திருக்குறள் எத்தனை குறள்? 35. என்ன திருவள்ளுவருடைய திருக்குறள்ல எத்தனை குறள் மொத்தம்? அங்கே ஒரு கேட்டேன், மொத்தம் எத்தனை குறள்? நான் சொன்னா சார் மொத்தம் ஒரு 5, மெல்லிஸ் ஒரு 3. மொத்தம் 1330 குறள். அப்படித்தானே? தமிழ்நாடகத்தினுடைய முதலாவது எழுத்து என்ன? ஆனா. தமிழ்நாடு கணக்கினுடைய இறுதி எழுத்து என்ன? அவன். தமிழ்நாடு கணக்கினுடைய இறுதி எழுத்து என்ன? அகேனம். நல்ல கட்டிக்க. தமிழ்நாடு கணக்கினுடைய இறுதி எழுத்து இன்னன்னா. 2 சுழி நகர இன்னன்ன. வேணுமெண்டா போய் அறிவறி மட்டி எடுத்து பாருங்க ரீச்சவன். இந்த 200 மொத்தம் எத்தனை தமிழ்ல எழுத்து? 247 எழுத்துக்களை இந்த தொகுத்துத்தான் வள்ளுவர் திருக்குறள் செய்தார். முதலாவது குறள் ஆனாவில் துவங்கி கடைசி குறள் இன்னன்னாவில முடியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தெரியுமாடா? கடைசி குறளை சொல்லுங்க. அதுதானே தெரியல. ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். என்னதுல முடியுது?
தமிழ்நாடு கணக்கு எண்ணத்துல துவங்குது, எண்ணத்துல முடியுது. ஆகவே தமிழுக்கும் சமயத்துக்கும் கலாசாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. எல்லாமே ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. சமயம் வாழுகின்ற வழிமுறை. சமயம் என்பதற்கு என்ன கருத்து? வாழுகின்ற வழிமுறை. வீட்டிலே அம்மா சமையல் செய்தாள். என்ன செய்தாள்? அது என்ன சமையல் அப்படின்னா என்ன? அம்மா வீட்டிலே சமையல் செய்தாள். சமையல் என்ன? கேஸ் குக்கர் இருக்கு, சுவரை சுரண்டின ஒன்றா இருக்கு, மிக்சி அடிக்கும், எல்லாம் ஏதோ செய்து இது மஞ்சி அரையவியலாண்டாலும் அவிச்சு வைக்கும், பார்த்தோன்னா விழுங்க. இதுதான் சமயம். இதுதான் சமயம். சமைக்கின்றாள் அம்மா, உணவை பக்குவப்படுத்துகிறாள். அம்மா என்ன செய்யறா? உணவை பக்குவப்படுத்துகிறாள். உணவை பக்குவப்படுத்தாது போனால் அரிசியை அள்ளி கத்திரிக்காயை வாய்க்க வச்சுட்டு கடிச்சிட்டு தான் போகணும். அங்க உப்பு, புளி, காரம் எல்லாம் அளவாக போட்டு அம்மா தொட்டு நக்கு நக்குன்னு நக்குவா. சிலவள மற்றவகே கறியிடாத, அவன் நக்கி போட்டு போயிடுவான். எல்லாம் சரியா இருக்கு. ஆகவே அங்கே கத்தரிக்காய் பக்குவப்பட்டது, அரிசி பக்குவப்பட்டது. இதுதான் சமயம். இதேதான் சமயம். ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட நெறிமுறைதான் சமயம். இந்த நெறிமுறைகளிலே மிக அதிகமான கருதுகோள்களை கொண்டது இந்து சமயம். அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்து சமயத்திலே கருதுகோள்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்தது எல்லாவற்றையும் அன்றைக்கே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சரி பிள்ளைகளே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஏர் கண்டிஷனை கண்டுபிடிச்சது யார்? ஏசியை கண்டுபிடிச்சத எல்லாம் விஞ்ஞான மணிகள். தெரியாது. ஏசியை கண்டுபிடிச்சவர் திருநாவுக்கர் சமுத்தி நாயனார். இவர்தான் ஏசியை கண்டுபிடிச்சவர். ஏனென்றால் பாண்டிய மன்னன் இவரை என்ன செய்கிறான்? சுண்ணாம்பறையிலே அடைத்து விடுகிறான். எங்கே அடைத்து விடுகிறான்? இந்த கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். எல்லாம் அறநூறு டீச்சர் மாதிரி நல்லா சொல்லி கொடுத்திருக்கிறான். தெரியுமில்ல? ஏன் சுண்ணாம்பறையில் அடைக்கப்பட்டவர் திருநாவுக்கர் சார்? அது தெரியாது. ஏன் அடைக்கப்பட்டவர்? வெரி குட். அவர் சமயம் மாறினதுனால அவர் அடைக்கப்பட்டார். என்ன? ஆகவே சுண்ணாம்பறை எப்படி இருக்கும்? இங்கிலீஷ்ல சொல்லுது ஹீட்டா இருக்கு, சூடா இருக்கு. ஆனால் இவருக்கு சூடா இருக்கே இல்லை. எப்படி இருந்தது? ஏசிக்கு இருந்த மாதிரி இருந்ததா? என்ன பாட்டு பாடினவர்? மாசில் வெகுணையும் மாலை மதியமும் வீசுதன்றாலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை ஒய்கையும் போன்றதே. அது கிடக்கட்டும். எப்படி இருந்ததா? சும்மா ஒரு தண்ணீர் தடாகத்துக்கு அருகிலே ஒரு ரூமிலே இருக்க அங்கே தென்றல் வந்து மோதுகின்ற பொழுது எவ்வளவு குளிர்மையாக இருக்குமோ அவ்வளவு குளிர்மையாக இருந்ததா. அப்ப ஏசியை கண்டுபிடிச்சதாரு? திருநாவுக்கரசர். அப்படிதானே? அடுத்தது பாருங்க, சமயத்திலே செல்ஃபி எடுக்க முதல் கண்டுபிடிச்சதாரு தெரியுமா? நீங்களா இப்ப செல்ஃபி எடுத்து தானே உயிர்கள் நாசமா போகுது. எங்கட சமயத்திலே செல்ஃபி எடுத்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. முதல் செல்ஃபி எடுத்தது காரைக்கால் அம்மையார். உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். என்ன செய்தவர்? மாம்பழ கதை இப்ப வில்லுப்பாட்டுல பாடிச்சினோம். அதுதான். இவர் சிவபெருமானுக்கு கிட்ட நின்று செல்ஃபி எடுத்தவன். நாங்களே நம்ம பக்கத்துல போய் எடுக்கிறான் இப்படி நின்று. இவரும் அப்படித்தான் எடுத்தவன். சிவபெருமான கண்டுட்டான். டக்குனு கண்டா போய் சிவபெருமான் நெல் அவன கிட்ட வந்து அவற்றை காலே கீழே நின்று அவர் செல்ஃபி எடுத்தார். இரவாத இன்பகன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் புறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அடுத்த வரையில் அந்த செல்ஃபி வருகிறது. இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது. அடுத்த வரையை சொல்லும் போது
உன்னடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றாள். அப்பெங்கன் என்று செல்வி எடுத்தவள் கீழே நின்றபடியே செல்வி எடுத்தவள். இதை திருநாவுக்கரசர் எடுத்தவர். குனித்த புருவமும் வாயுக்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் லைவ் டெலிகாஸ்ட் நேரடி ஒளிபரப்பு எல்லாம் இப்போ நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு நாங்கள் திருப்பி ஏசி எண்ணறம் பிசி எண்ணறம் அவங்களுடைய சமயம் விஞ்ஞானம் தான். உங்களுடைய சமயம் என்ன? விஞ்ஞானம் தான். அந்த சமயத்திலே பிறந்தவர்கள், அந்த மதத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும். விவேகானந்தர் சொன்னார், நான் பெருமை அடைகிறேன். ஏன்? நான் ஒரு இந்துவாக பிறந்ததனால் நான் பெருமை அடைகிறேன். ஏன்? நான் ஒரு இந்துவாக பிறந்ததனால். அப்படிப்பட்ட இந்து சமயத்திலே பிறந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் காவு கொடுத்து விட்டு நிற்கிறோம். எங்களுடைய மதத்திலே இல்லாத சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இன்றைக்கு பாருங்கள், அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம், அப்படித்தானே? ஆலயம் தொழுவது இதெல்லாம் நீங்கள் மாத்தி போட்டீங்க பாருங்க. அன்னையும் பிதாவும் பின்னாடி கிடஞ்சல், ஆலயம் தொழுவது வேலை மினக்கேடு. இது மாறியதனாலே தான் இன்றைக்கு தெய்வீக கிராமம் என்று ஒன்று நாங்கள் உண்டாக்க வேண்டியிருக்கு. என்ன இருக்கு? அங்கே ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எல்லாம் திருவிழா முடிஞ்சது பிறகு கடைசியா தேவாரம் பாடுறது. என்ன பாடுறது? தேவாரம், பஞ்சபுராணம் பாடுறது. பஞ்சபுராணத்தில் ஒழுங்கு சொல்லுங்க பாப்போம். பாட்டியான கட்டிக்காரு. தேவாரம், திருவாசா, திருசேப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். அப்ப ஐயா அங்க சொல்லுவார், சுவாமியின் பஞ்சபுராணம் அருளியது பாடுக, ஒன்று முழுவி வராது. அங்கே தலையெல்லாம் வெள்ளை அடிச்சதுகள் கொஞ்சம் கிளடுகள் இருக்கும், அதுகெல்லாம் மண்ணிலிருந்து பாடும். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சபுராணமே பாட தெரியுதில்லை. பஞ்சபுராணம் பாடன்னா பிள்ளைகளுக்கு சரியான பஞ்சமா கிடக்கு. எங்களுடைய வாழ்வியல் நெறிமுறையிலே திருமுறைகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன, அப்படித்தானே? முதல் 3 திருமுறையும் பாடியது யாரு? திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாட்டு என்ன? திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாட்டு தோளுடைய செவியன். இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா. மற்றது இன்னும் வந்து பாருங்கள், எங்களுடைய ஆலயங்களிலே தேவாரங்கள் பாடுகின்ற பொழுது தேவாரங்களையே மாத்தி பாடுகிறோம் நாங்கள். அங்க ஒரு கோயில பாடினார்கள், அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர், இப்படி ஒரு பாட்டு. இந்த தேவாரம் சரியா பிள்ளை? அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர். இந்த நால்வர் ஒரு நாளும் வேதம் ஓதுனது கிடையாது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர் இவர்கள் ஓதினது தமிழ். இதனாலேதான் அவர்களுடைய திருமுறைகளுக்கு தமிழ் வேதம் என்று பெயர். ஆகவே நாங்கள் ஆலயங்களில் தேவாரங்களை படிக்கின்ற பொழுது அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் என்று படிக்கிறோம். எவ்வளவு புல சொல்லுங்க பார்ப்போம். அங்கமும் வேதமும் ஓதுகின்ற நாவர் தில்லை 3000 பேரைத்தான் அது குறிக்கும். தில்லையிலே 3000 பிராமணர்கள் இறைவனுக்கு பூஜை செய்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் அங்கமும் வேதமும் ஓதுபவர்கள். ஆகவே இந்த தேவாரங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது சொற்பிழை இல்லாமல் படிக்கவர். மற்றது தேவாரங்களுக்கு ராகம் கிடையாது. தேவாரங்களுக்கு அடிப்படை பண். இன்றைக்கு இலங்கையிலே பன்னிசை கற்பிக்கின்ற ஆசிரியர்களை விரைவில் விட்டு எவருமே கிடையாது. எல்லாரும் சங்கீத பூஞ்சனங்கள், பூஷணங்கள். அவர்கள் பண்ணல் அங்கேயும் ராகமாக்கி விட்டார்கள். ஒரு காலம் தேவாரத்துக்கு ராகம் கிடையாது. தேவாரம் பண்ணோடு பாட வேண்டியது. பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பெருந்துரையான் கண் சுமந்த தீர்த்திவியன் மண்டலத்து ஈசன் என்று பாடுகிறார் திருஞாமுத்து மாணிக்கவாசகர். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன், அவனுக்கு பண்தான் விருப்பம். இது நாங்கள் பிறகு என்ன செய்து விட்டோம்? எல்லாவற்றிற்கும் ராகங்களை தந்து விட்டோம். இன்றைக்கும் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற நவசந்தி பூஜை கேள்விப்படுகிறீங்களா? கோயிலுக்கு போனா இல்ல நவசந்தி பூஜை கேள்விப்படும்.
ஆலயங்களிலே கொடியேற்றினர் பிற்பாடு நவசந்தி பூஜை என்று 9 சந்திகளுக்கு பூஜை நடக்கும். எத்தனை திக்கு, எத்தனை சந்தி? 9. சும்மா சொல்லுங்கள. நவசந்தி என்றால் 9 சந்தி. எத்தனை, என்னென்ன திக்குகள் சொல்லுங்க பாப்போம். திக்குகளை சொல்லுங்க பாப்போம். 8 திக்கேன்னு சொல்லுங்க. நான் சொல்லு தம்பி. அதுக்கிட்ட தமிழ்ல நாங்கள் அப்படி சொல்லுவோம். ஆனா சமஸ்கிருதத்துல வேற பேர் வச்சிருக்கிறோம். இந்திரா அக்னி ஜமனர்தி வர்ண வாயு குபேர ஈசானம். இந்திர அக்னி ஜம நிருதி வர்ண வாயு குபேர ஈசானம் 8. அப்ப என்ன 9 சந்தி வரும். நடுவில் இருக்கிறதுக்கு என்ன பேர்? நடு. நடுவில் இருக்கிற சந்தி என்ன சந்தி? துடரிக்குளம் சந்தி. பிரம்ம சந்தி. என்ன சந்தி? ஆகவே பாருங்கள், எங்களுடைய ஆலயங்களிலே நடக்கின்ற கிரியைகள் கூட விஞ்ஞானபூர்வமானவை. இது எங்களுக்கு விளங்குவதில்லை. ஏனென்றால் எங்களுடைய சுவாமிக்கு எங்களுடைய மொழி இல்லாத சமஸ்கிருத மொழியிலே பூஜை. அதனால எங்களுக்கு விளங்குவதில்லை. ஒவ்வொரு கிரியையும் ஸ்நபனாபிஷேகம், ருத்ராபிஷேகம் என்ன, ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு விஞ்ஞான ரீதியாக வாழுகின்ற வழிமுறையை சொன்னது. இப்ப பிரதேச செயலாளர் சொன்னார் மஞ்சளை பற்றி. இதான திறமையான ஒரு கிருமி நாசனி, வேப்பிலையும் மஞ்சளும். இன்னைக்கு நாங்கள் வேப்பு மரத்தையும் காண்றதுல மஞ்சளும் தெரியாது. இருக்கவே இருக்கிறது. ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் ஹேண்ட்சம் மென் அண்ட் ஹேண்ட்சம். பூஜை போட்டு முழு நோயையும் தேடி கண்டு திரிகிறாங்க. அந்த காலத்துல அட்டப்பு எல்லிப்பிச்சங்கால அட்டச்சு வச்சு எங்களுக்கு எண்ணெயெல்லாம் தலைவலியை ஊத்தி போட்டு அம்மா ஒரு பக்கம் பிடிக்க, அப்பா ஒரு பக்கம் பிடிக்க, ஆட்சி பிடிச்சு தேவையேண்டு தேர்த்து நோய் வாக்குறது. இப்ப சம்போ சிவ சம்போ. வாழுகின்ற வழிமுறைகளை எல்லாம் தொலைத்து விட்டு நிற்கின்றோம் நாங்கள். எல்லாம் மாடர்னைஸா போனதுனாலேதான் இந்த உலகத்திலே வியாதியும் தியாதியும் வந்து சேர்ந்திருக்கு. ஒருவரை ஒருவர் மதிப்பது கிடையாது. ஆணவம் என்கின்ற அடிமரத்திலிருந்து நுனியூச்சி வரை ஏறி இருக்கிறார். அழகாக எங்களுடைய சமயமே சொல்லிக்கிறார். ஒரு மனிதனிடம் அவன் பிறக்கும் போது எதுவத்தை கொண்டு வந்தான். பகவத்கீதையில் சொல்லி இருக்கான், நீ பிறக்கும் போது எதை கொண்டு வந்தா இறந்ததன் பிற்பாடு கொண்டு செல்வதற்கு. நாங்க புறக்கேக்கே கொண்டு வந்திருக்கிறோம். கணக்கு ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற கொட்டிய ஆயுதத்தோடு தான் நாங்க பிறந்திருக்கோம். நெல்லுக்கு உமியம் நிகழ் செம்பில் களிம்பும் போல் கண்மம் மலத்து உள்ளது ஆன்மா. இந்த ஆன்மா எதை கொண்டு வந்தது? ஆணவத்தை கொண்டு வந்தது. கண்மம் மாயை ஒரு மாதிரி விட்டுட்டு வந்துடும். ஆனா எதை கொண்டு வந்திருக்கும்? ஆணவம். நான் எனது என்கின்ற ஆணவம் தான் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு மாபெரும் ஆசூரனாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸுக்கும் இதுதான் காரணம். நான் என்ற அவே ஒரு மனிதன் வாழுகின்ற வழிமுறைகள் தான் சமயம் என்று சொல்லப்படுவது. இங்கே அறம் என்று சொல்லப்படுவதும் அதுதான், தெய்வீகம் என்று சொல்லப்படுவதும் அதுதான். இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கிறார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகம் ஏன் படைக்கப்பட்டது? இந்த உலகத்திலே பிறந்ததற்காக நாங்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் சிவபெருமானிடம் போய் கேட்கிறார்களாம் பிரம்மாவும் விஷ்ணுவும், சிவபெருமானே, உலகம் என்று ஒன்றை படைத்திருக்கிறாய், அந்த உலகத்திலே நாங்கள் சென்று பிறப்பதற்கு அருள்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்திலே நாங்கள் அவதரித்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பிறந்ததனுடைய பயன் என்ன என்பதனை உணர்வதற்கு அடிப்படையாக இருப்பது சமயம். அழகாக சொல்லுவார் மாணிக்க வாசகர், புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கு. விளங்குற தமிழ். புவனியில் போய் பிறவாமையினால், இந்த உலகத்திலே சென்று பிறக்காததனாலே நாங்கள் மேலுலகிலே இருந்து தவப்பொழுது எல்லாவற்றையும் அவப்பொழுது ஆக்குகிறோம். பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்கிறார்கள், இந்த பூமி எதற்கு படைக்கப்பட்டது? சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கு. இந்த பூமியிலே பிறந்தால் தான் சிவனை அடையலாம். இதனாலேதான்
நாயன்மார்கள் 63 பூமியிலே பிறந்தார்கள். ஆழ்வார்கள் 9 பூமியிலே பிறந்தார்கள். விபுலானந்தர், விவேகானந்தர், வள்ளுவர், கம்பர், இளங்கோ இப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே பிறந்தார்கள். ஏனென்றால் சிவன் உயர்கொள்கின்றவாறு இந்த பூமி இறைவனை அடைவதற்குரிய பரியந்த வழி இது. இதனாலேதான் இந்த பூமியிலே போய் பிறக்கிறார்கள். அதாவது தேவருலகத்திலே பாவம் செய்தவர்கள் எல்லோருக்கும் உரிய தண்டனை எது தெரியுமா? பூமியிலே பிறப்பு. ஆலால சுந்தரர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலியார் பறையார் 2 பேரையும் சைட் அடிச்சார். டைரக்டா இறக்கி கிளவும் இங்க எல்லாம் சைட் அடிக்கலாம். சங்கிலியார் யார்? பறையார். என்ன ரெண்டும் மனுஷி என்றா ஒன்றுதான். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் மனைவியார், 2வது மனைவியார். இதெல்லாம் செய்யலாம், அவர் செய்யலாம். ஏனென்றால் இந்த பூமியை அவர் பிறக்க வேணும். ஆலால சுந்தரர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மந்தொண்டர் என்று இந்த பூமியிலே வந்து பிறக்க வேண்டும், சிவபெருமான் ஓலகுணத்தை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி. அதனால் அவர் வந்தார். திருநாவுக்கரசர் என்னவா இருந்தவர் தேவலோகத்திலே? இந்த ராவணன் என்று ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா? அவன் கைலமலையே கிளப்ப பலிக்கிட்டாள். எங்கட பழைய ஆள், எங்களுடைய வழித்தோன்றல் மூதாதை அவர்தான். திருக்கைலாய மலையிலே இவன் என்ன செய்ய முயன்றான்? உங்களுக்கு ஒரு நாசமும் தெரியாது. ராவணன் என்ன செய்ய முயன்றான்? பேர்த்தெடுக்க முயன்றான். என்ன? ஏன்? என்னதுக்காக? தன்னுடைய தாய்க்காக. எவ்வளவு அன்பு தாயில பாருங்கள். இப்படிப்பட்ட ராவணனை கம்பன் ஒரு ராமாயணம் செய்து கண்டபடி அவனை வைதான். இப்படிப்பட்ட பெருவீரன், சிவபக்திக்காரன், சிவபெருமானுட்ட என்னென்ன பெற்றவன் ராவணன் சொல்லுங்க பாப்போம். வாழ் பெற்றவன். என்ன அந்த வாளுக்கு என்ன பேர்? சந்திரகாசம் என்று சொல்லப்படுகின்ற வாளை பெற்றவன். அப்படிதானே? அது மட்டுமல்ல, அவனுடைய பெருமைகள் எனக்கு வாரணம் பொருதமார்பு வரையினை எடுத்ததோள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா தாரணை மௌலி 10 சங்கரன் கொடுத்தவாள். இவ்வளவும் வச்சிருந்தவன் யாரு? இந்த பெரிய ராவணன் என்ன செய்தான்? தான் போற வழியிலே இந்த கைலமலை குறுக்க நிக்குது என்று போட்டு இவன் கைலமலையை கிளப்ப வலிக்கிட்டான். என்ன கைலமலையை கிளப்ப வலிக்கிட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் ஆலயங்களிலே கைலாச வாகனம் என்ற ஒரு திருவிழா நடக்குது. வெளிப்படுகிறீங்களா? பாருங்க, அதுல ராவணன் தான் வாகனமா இருக்கிறான். இவன் என்ன செய்தான்? தோளை கொடுத்து கிளப்பினான். இது கைலாய மலையை கிளப்ப மேலே இருந்த யார் யார் மேல இருந்தது? சிவபெருமானும் உமாதேவியார். உடனே உமாதேவியாருக்கு ஒரு நடுக்கம் பிடிச்சிட்டு, ஐயோ அப்பா ஏதோ எழுப்புது, எனக்கு பயமா கிடக்கு. என்னொன்னு சிவபெருமான் என்ன செய்தார் என்றால் கால் பெருவிரலால நைச்சு விட்டார் மலையை. இப்ப கீழே யார்? ராவணன். இந்த ராவணன் கீழே கிடந்து அழுது கொண்டிருக்கிற நேரம் அந்த வழியால வாகீச முனிவர் வாரார். யாரு முனிவர்? இந்த வாகீச முனிவர் தான் மண்ணுலகத்திலே திருநாவுக்கரசராக பிறந்தது. யாராக பிறந்தது? வாகீச முனிவர் வந்து கேட்டார், ராவணா நீ என்ன இப்படி கிடந்து நசிபடுகிறாய்? ஐயா பெரியவரே, நான் நசிபட்டு விட்டேன், என்னை மீட்பதற்கு உபாயம் சொல்லும். உடனே வாகீச முனிவர் சொன்னார், சிவபெருமானுக்கு மிக பிடித்தமானது சாமகானம். என்ன கானம்? ஆகவே சாமகானம் பாடு. ராவணன் சாமகானம் பாடினான். சிவபெருமான் உருகிட்டார். என்னத்துல? இசையில. காலை மெல்ல எடுத்தார், ராவணன் வெளியில வந்துட்டான். உடனே சிவபெருமான் விழித்து பார்த்தார் வாகீச முனிவர். அவருக்கு சட்டியான கோபம் வந்துட்டு, யாருக்கு? எவன் என்னென்ன கர்மம் செய்யறானோ அதை அவன் அனுபவிக்க வேணும். அப்படித்தானே? தன்மம் மறுபுறம் வந்து இந்து மதத்திலே ஒரு கோட்பாடு இருக்கிறது. கவனமா இருங்கோ. குறிப்புகளை கொண்டு சாத்திரம் பார்க்க போறீங்க நீங்கள். அப்படித்தானே? கவனம். சாத்திரம் பார்க்க போயிருக்க சாத்திரி செல்வார் ராகு கேதுவா பிடிக்குது, கேது சஞ்சனை பிடிக்குது, சஞ்சனை எல்லா சேர்ந்து செவ்வாய் பிடிக்குது. இதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தந்தா நான் இதுக்கு தாயத்து கட்டி தருவேன். இப்படித்தானே உலகம் பேக்காட்டிக்கணும் போகுது. வேண்டா நாங்களும் காசை கொடுக்கிறது. எந்த கிரகத்தினுடைய சாபத்திற்கு எவன் விமோசனம் சொல்லுகிறானோ அவன் பாவியாவான். இது சோதர விதி. அவன் பாவியாவான். ஏனென்றால் உனக்கு இருப்பதை நீதான் அனுபவிக்க வேண்டும்.
இதற்கு பாவத்திற்கு எந்தவித விமோசனமும் கிடையாது. எது எது எப்பப்ப நடக்க வேணுமோ அது அப்பப்பவே நடக்கும். அதுதான் விதி. இதை விட்டுட்டு பரிகாரம் என்ற பெயரிலே பல நாங்கள் செய்கின்றோம். எது செய்தாலும் நடக்கிறது நடக்கும். காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது என்று தமிழ் ஒரு பழமொழி. இப்படி நடக்கும் என்றால் அப்படித்தான் அது நடக்கும். ஆகவே இந்த ஒருவனுடைய துன்பத்துக்கு துன்பப்படுகிற நேரம் அவனை இறைவன் வாட்டுகிறான் என்றால் அந்த வாட்டத்தில் இருந்து அவனை விலக்குவதற்கான உபாயம் சொன்ன வாயிச முனிவரை சபித்தார் சிவபெருமான். 80 ஆண்டுகள். அப்புறம் எத்தனை வயது சாயக்கு? அப்பருக்கு சாயக்கு அப்புறம் என்ன நீங்கள் வேற யாரையும் யோசிக்கிறீங்களா? தெரிஞ்ச எத்தனை வயது சாயக்கு? 82. ஒரு வருஷம் கூட இருந்தவர். 71 என்ன? அப்பருக்கு 81. 81 வருடங்கள் இந்த பூலகிலே நீ உழன்று பல கஷ்டங்களையும் பெற்று அதன் பிற்பாடு என்னிடம் வா என்று சிவபெருமான் ஆணையிட்டார். அதனாலேதான் திருநாவுக்கரசர் மண்ணுலகத்திலே பிறந்தார். தமக்கியாருடைய பராமரிப்பிலே வளர்ந்தார். மதம் மாறினார். சூல நோயினால் ஆட்பட்டார். இதைவிட இன்னும் பல்வேறு துயரங்களை அவர் சமணர்களினாலே பெற்றார். இறுதியிலே சைவ சமயத்திற்கு மாறி இறைவன் அடி சேர்ந்தார். ஆகவே மானிடம் இந்த உலகத்திலே பிறப்பெடுக்கிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. இப்ப பிரதீபன் பிறந்திருக்கிறான் என்றால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கிறது. சிவகரன் பிறந்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கிறது. சிவ கஜன் பிறந்திருக்கிறார் என்றால் அதுக்கும் ஏதோ காரணம் இருக்கிறது. அந்த காரணம் இன்றைக்கு இங்க நடக்கிறது. நான் நினைக்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு புண்ணிய கிராமம் அல்லது தெய்வீக கிராம நிகழ்வு செட்டிகுளம் பிரதேசத்திலே அரங்கேறி இருக்கிறது. இந்த அரங்கேற்றத்திற்கு உறுதுணையாக பின்னென்று உழைத்தவர்கள் ஒரு கை தட்டினா சத்தம் வராது. 2 கைகளும் தட்ட வேண்டும். அதுபோல எல்லோருடைய 2 கைகளும் தட்டப்படுமாக இருந்தால் திறக்கப்படும். ஏசுநாதர் என்ன சொன்னார்? ஏசுநாதர் தட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், வாருங்கள் கிடைக்கும் என்றார். அவரே நாங்கள் இடக்கிட பார்க்க வேணும், கேட்க வேணும். ஏனென்றால் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் எங்களுடைய சம்பிரதாயத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். கும்பம் வைக்கிறார்கள், பொட்டு வைக்கிறார்கள், தலைப்பா கட்டுகிறார்கள், கொடியேற்றுகிறார்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நாம கொடுத்துட்டு அரைக்கி இருக்கிறோம். நம்ம தமிழ் ஜனமே அப்படிதான். வீட்டில் ஒரு ஆளை வாடகை இறுதி போட்டு எனக்கு அந்த பக்கத்து பத்தி எனக்கு வேணும்னு சொல்லுவேன். வீட்டுக்கு வந்தவன் 3 மாதத்துல சொல்லுவான் பத்தியும் என்றதான். அதுதான் நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படி போகுது. பௌத்த கலாச்சாரத்தை பாருங்கள். தாய் தந்தையருடைய காலடியிலே விழுந்து வணங்கித்தான் இந்த பிள்ளைகள் வெளியில போகுது. இது எங்க இருந்து பெற்றது? எங்கள்கிட்ட இருந்துதான் பெற்றது. இதற்கு சிறந்த உதாரணம் ராமாயணம். ராமாயணத்திலே ராமன் காட்டுக்கு போய்த்தான். பரதன் தேடி வாரான். ஆர காட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சரியான களைப்பு வந்துட்டு பார்க்கிறான். எங்கேயாவது தங்குவதற்கு இடம் இருக்கிறதா என்று அங்கே ஒரு சிறிய கொட்டில் ஒன்று இருக்கிறது. அந்த கொட்டிலுக்கு கிட்ட போறான். அந்த கொட்டிலுக்குள்ள இருந்து பரத்வாஜ முனிவர் வெளியிலே வாரார். ஆறு உடனே பரதன் என்ன செய்தான் என்றால் பொட்டக்கட்டீர் என்று காலில் விழுந்தான். இப்ப காலில் விழுந்தாப்பா என் குண்டு கிட்ட வைக்க பொறியிடுவாங்க. வந்த மாதவத்தோனையம் மைந்தனும் தந்தையாம் ஒன்று தாண்டு வணங்கினான். பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. பெரியோரிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் அது நம்முடைய வாழ்விலே பல்வேறு வகையான உயர்ச்சிகளை தரும். இது இந்து தர்மம் தான் முதல்ல சொன்னது. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எவருமே பெற்றாற்ற காலிலேயோ ஆசிரியற்ற காலிலேயோ குருமாற்ற காலிலேயோ விழுவது கிடையாது. ஒருவன் இந்துவாக வேணுமாக இருந்தால் அவன் சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டும். எத்தனை பேர் சமய தீட்சை பெற்ற நீங்கள் கையெழுத்து பார்ப்போம். மற்ற மதங்களிலே இது கட்டுப்பாடு. ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒருவன் முஸ்லீமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் 5 வேளை தொழ வேண்டும். அப்படித்தானே? எங்களுடைய சமயத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. If you like you can do.
உனக்கு விரும்பினால் செய், விருப்பம் இல்லாட்டி விடு. இப்படிப்பட்ட சமயத்திலே பிறந்திருக்கிற நாங்கள் அறம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் சின்னஞ்சிறிய குழந்தைகளுடைய மனங்களிலே ஆன்மீகத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும். அந்த காலத்திலே எல்லாம் நாங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகாது போனால் வீட்டில் பொயில காம்பல் அடிவிடும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்னா சுண்ணாம்பு சுவர்கள்ல கையில உரைஞ்சிறது, அப்படியே நெத்தி முழுக்க பூசுறாரு. போய் போட்டு வீட்டை போனா அம்மா பார்க்கும், ஒரு பொடியன் கோயிலுக்கு தான் போகணும். ஏனென்றால் அந்த சுண்ணாம்பு என்றாலும் பூச வேண்டும் என்ற சிந்தனை இருக்கு பாருங்க எங்களுக்கு. இன்றைக்கு எவருக்குமே அது கிடையாது. இப்ப பூசுவதெல்லாம் வேற ஃபேர் அண்ட் லவ்லி, போட்ஸ் பவுடர், அந்த கிரீம், இந்த கிரீம். நேரெல்லா நெற்றிபால் நெய்யில்லா உண்டிபால் அழகாக சொன்னார்கள். நெத்தியில திருநீர் இல்லை என்றால் அது பால். இந்த பாட்டில கடைசியாக நல்ல அழகான ஒரு வரி சொல்லி கிடக்கு. ஆறில்லா ஊருக்கு அழகு பால் பாலே மடக்கொடி இல்லா மனை. இந்த பெண்கள் இருக்கிறார்களே ஒரு மாதிரி பார்க்கணும், பயமாக்கிறது. நீங்கள் தான் ஆக்கவும் வல்லவர்கள், அழிக்கவும் வல்லவர்கள், உங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவும் வல்லவர்கள். ஆகவே தாய் தகப்பன் சமயம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வீட்டிலேயே சமயம் படிக்கலாம். வீட்டிலேயே நீங்கள் தெய்வத்திற்குரிய வாழுகின்ற வழிமுறைகளை வெள்ளிக்கிழமை என்றால் கோயிலுக்கு ஒருக்கா போங்க, அல்லது வீட்டில் என்னாலும் ஜாமித்தட்டில விளக்க வச்சு 4 தேவாரத்தை படியுங்க. பிள்ளை பின்னைக்கு இருந்து அதுவும் படிக்கும். இது அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை சீரியல், சனிக்கிழமை படம். இந்த மீடியாக்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் தமிழருக்கு இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களாக மாறிவிட்டன. இமெயில், இன்டர்நெட், பேஸ்புக், இந்த மூஞ்ச புத்தகம் வந்து கனவேற்ற மூஞ்சியை இல்லாமல், மற்றது டெலிபோன், SMS, குறுஞ்செய்திகள். ஏற்கனவே இங்கே யாரும் பேசினார்கள், கலாசார சீரழிவு. இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகளுடைய மத்தியிலே அன்றைக்கு ஒரு அம்மா சொல்லுது, 5ஆம் வகுப்பு படிக்க அவன் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிளே பண்ணுவானப்பா. அம்மா சொல்ற வார்த்தை ஆயுது. என்ன பிளே பண்றாங்க பக்கத்துல பார்க்கணும் அம்மா. இப்படி சீர்கெட்ட சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் மாறி வருவதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை முதல் கற்பிப்போமாக இருந்தால் அது தெய்வீகத்தை தரும். அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட குணாம்சங்கள் உள்ள பிள்ளைகளாக மலரும் தெரியுமா? சாத்வீக குணாம்சம் உள்ள குழந்தைகளாக மலரும். இன்றைக்கு ராட்சசம் குடிகொண்ட குழந்தைகளாக மாறுகிறது. அன்றைக்கு தான் எங்களுடைய சாமியாளுக்கு வில்லுகள், வாள்கள், வேலுகள், கடங்கள் எல்லாம் கொடுத்தோம். இன்றைக்கு பொடியல் பெட்டிகள் ஆத்தான் கொண்டு தெரியுது. ஏன் சங்காரம் செய்ய ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இறுக்கமான பிடி தளர வேண்டுமாக இருந்தால் வீட்டிலேயே ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். அவ்வாறு வீட்டிலேயே ஆன்மீகத்தை நீங்கள் வளர்த்தீர்களாக இருந்தால் இனிவரும் காலத்திலே உள்ள குழந்தைகள் சாத்வீகவாதிகளாக வருவார்கள். ஒரு விவேகானந்தராகவோ, ஒரு விபுலானந்தராகவோ, அல்லது ஒரு வள்ளுவராகவோ, ஒரு இளங்கோவாகவோ, ஒரு பாரதியாகவோ இந்த பிள்ளைகள் வர வேண்டும் என்றால் கருவிலே திருவுடைய குழந்தைகளாக இவர்கள் இருக்க வேண்டும். இது அழகாக எங்களுடைய இலக்கியங்கள் சொல்லும். அதாவது குழந்தை கருவிலே இருக்கின்ற பொழுது தாயினுடைய சிந்தனை என்னவோ அந்த சிந்தனைக்கேற்பவே குழந்தை பிறக்கும். ஆகவே நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல செயல்களை இந்த அறநெறி பாடசாலையின் வாயிலாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் இன்றைக்கல்ல இனிவருங்காலங்களிலும் எங்களுடைய இந்த இடங்கள் எல்லாம் புண்ணிய கிராமங்களாகவும் தெய்வீக கிராமங்களாகவும் மலரும் என்று கூறி இதுவரை இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.